بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين يصلون ما أمر الله به أن يوصل ويخشون ربهم ويخافون سوء الحساب صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم من أحب أن يبسط له في رزقه وأن ينسى له في عمره فليصل رحمه صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர், பங்கேற்றிருக்கக்கூடிய சங்கைக்குரிய வளமா பெருமக்கள், குறிப்பாக அபுதலாயில் ஹஜ்ரத் குப்லா தாமத் பரகாத்துவும் உள்ளிட்ட அனைத்து உலமா பெருமக்கள், வருகை தந்திருக்கிற மனவீட்டார்கள், இருதரப்பு அழைப்பாளர்கள், ஜமாத்தார்கள், உங்கள் அனைவருக்கும் என் ஆரம்பமான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக எந்த விசேஷம் செய்தாலும் அதை மார்க்கப்படுத்துவது அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது வீடு திறப்பு விழாவோ, திருமண விழாவோ, வலிமாவோ, வேறு ஏதாவது நிகழ்ச்சிகளோ, எதுவாக இருந்தாலும் அதை மார்க்க மயமாக்குதல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த மார்க்க மயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு வரிசையில தான் பெரும்பாலும் கல்யாணங்கள்ல பயான் வைப்பாங்க. வித்தியாசமா நம்முடைய மாப்பிள்ளை அன்பு தம்பி அவர்கள் வலிமாவுல பயான் வச்சிருக்கிறாரு. அது வலிமாவுல சும்மா ஒரு சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் பயான் வைப்பாங்க. இவர் நோட்டீஸ்ல 3-4 மணி நேரம் போட்டாரு. வழக்கம் போலவே நம்ம சமுதாயத்தினுடைய நிகழ்ச்சிகள்ல ட்ரெயின் ரொம்ப லேட்டா தான் போயிட்டு, கொஞ்ச நேரத்துல 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட்டா வர ட்ரெயினும் இருக்கு. போன வாரம் மாதிரி 3 மணி நேரம் 4 மணி நேரம் லேட்டா வர ட்ரெயின்களும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு குறுகிய நேரம் உங்களிடத்துல சில வார்த்தைகளை மாத்திரம் பதிவு செய்து அதிர்ந்து அவர்களுடைய நிறைவு பேருரைக்கு நான் வழிபட வேண்டும். அன்பானவர்களே, உறவுகளை பேணி உயர்வு பெறுவோம்னு தலைப்பு கொடுத்திருக்காங்க. இது ஒரு கல்யாண நேரத்துல 2 உறவுகள் சங்கமிக்கிற நேரத்துல இந்த தலைப்பு ரொம்ப முக்கியமானது. கணவன் மனைவிக்கு சொல்லப்பட வேண்டிய விஷயங்களும் முக்கியமானவை. கூடவே ஒரு கல்யாணத்துல 2 உறவுகள் சம்மதிக்குது, 2 உறவுகள் சங்கமிக்குது. ஒரே ஒரு ஈஜாபு கபூல்ல இந்த குடும்பமும் அந்த குடும்பமும் ஒன்னா போயிருக்கு. அடிக்கடி கல்யாண விழாக்கள்ல நாம சொல்றது உண்டு, மாப்பிள்ளைகளா இருக்கிறப்போ, இப்போ ஒரே ஊர் இல்ல, பொண்ணு எங்கேயோ கொஞ்சம் தூரம் இல்லையா, தென்காசி இல்ல, இப்ப தென்காசி, மாப்பிள்ளை இங்க இருக்கிறாரு மேடவாக்கத்துல. சும்மா ஒரு கற்பனைக்கு சொல்றேன், மாப்பிள்ளையும் கோவிச்சு கூடாது, மற்றவங்க கோவிச்சு கூடாது. இதே பொண்ணு மாப்பிள்ளை இதே அமீன் அஜித் இந்த பொண்ணை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே பின்னாடியே பார்த்துட்டு இருந்தாருன்னு வைங்களேன். போய் அடிக்கடி போன்ல பேசுறாரு, நேரடியா சந்திச்சாருன்னா அவங்க அத்தா சண்டைக்கு வந்திருப்பாரு. வாப்பா, என் பிள்ளைகிட்ட நீங்க எதுக்கு பேசுறீங்கன்னு கேட்டிருப்பாரு. இப்போ இடையில இப்போ ஒரு கல்யாணம் நடந்துருச்சு.
ஒரு ஈஜாபு கபூல் நடந்துருச்சு, ஏத்துக்கிட்டீங்களான்னு கேட்டாங்க, இவரு ஏத்துக்கொண்டேன்ட்டாரு. ஒரு வாரம் முடிஞ்சு வச்சான். இப்ப இவர் பேசலன்னா வந்து கேட்பாங்க, நீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏன் பேசுறீங்கன்னு கேட்டாங்க, இப்ப ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. ஏன் முதல்ல பார்த்தா தப்பு, இப்ப ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்பாங்க. இடையில என்ன நடந்ததுன்னா, இருதரப்பு உறவுகளும் சங்கமமாகிவிட்டது. கல்யாணத்தின் மூலியமாக ஒரு ஒரு ரசாயன மாற்றம், ஒரு கெமிஸ்ட்ரி சேஞ்ச் ஒண்ணு எல்லா கல்யாணத்திலையும் நடக்குது. நான் என்ன ஒரு வருத்தம், உறவுகள் எல்லாம் இன்னைக்கு காசு பணத்தை மையமா வச்சு போயிருக்கு. எல்லா உறவுகளுமே எவ்வளவு தூரம் காசு இருக்கோ அவ்வளவு தூரம். காசு கம்மியா உள்ள ஆளு நடு வீட்டுல வந்து உட்காந்து பத்திரிக்கை கொடுத்துட்டு போனாலும் அவன் இப்படி சொல்லல, அவன் அப்படி சொல்லல, லேடிஸ் சொல்லல, மறு வீட்டுக்கு சொல்லல, இப்படி எல்லாம் வருது. ரொம்ப வசதியானவன் ரோட்ல நின்று பத்திரிக்கை கொடுத்தாலும் காத்தால 9 மணிக்கே போய் உக்காந்துடுறாங்க. பணம் தான் இன்னைக்கு உறவுகளை தீர்மானிக்குது. வேடிக்கையா சொல்லுவாங்க, யாரோ ஒரு ஆள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, அப்பா ஊர்ல ஒரு பெரிய பணக்காரரு, ஊர்ல நாட்டாம பெரிய பயங்கரமான ஜமீன்தார், உங்களுக்கு சொந்தம்னு சொன்னாங்க, சொந்தம் தானே அப்படின்னு கேட்டாங்க. ஆமாமா சொந்தம் தான், ஆனா அவர்லாம் பெரிய லெவல்ல போயிட்டாரு, எங்களை கண்டுக்கிறது இல்லை. சரின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, இந்த ஊர்ல கைவண்டி தள்ளிட்டு ஒருத்தர், பழவண்டி தள்ளிட்டு ஒருத்தர் இருப்பாரு, ரொம்ப பரிதாபமா இருப்பாரு, ஒண்ணும் இல்லாதவர், அவரும் கூட உனக்கு சொந்தம் தானே சொன்னாங்க. ஆமா சொந்தம் தான், நான் அவரை கண்டுக்கிறது இல்லை. விஷயம் அவ்வளவுதான். நமக்கு மேலே உள்ளவர்கள் நம்மை பார்ப்பதில்லை, நமக்கு கீழே உள்ளவர்களை நாம் பார்ப்பதில்லை. உறவை இன்னைக்கு தீர்மானிக்கிறது எதுவாயிருச்சு தெரியுமா? காசு பணம் உறவை தீர்மானிக்கிறது. ஆனால் காசு பணம் உறவை தீர்மானிக்க கூடாது. இது ஒரு கல்யாண மஜ்லிஸ், வலிமா மஜ்லிஸ்ங்கிறதுனால சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய திருமணத்திலேயே இந்த தகவல் பேசப்பட்டது. எந்த தகவல்? காசு ஆகாது, காசை வச்சு உறவுகள் கிடையாதுங்கிறது பேசப்பட்டது. நான் அடிக்கடி சொல்றது உண்டு கல்யாண விழாக்கள். அன்பானவர்களே, சீரத்துடைய கிதாபுகள்ல நூருல் யக்கீன்னு சொல்லி அரபிக் கல்லூரி மாணவர்களுக்கு நாங்க ஓதி கொடுக்கிற ஒரு கிதாப், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்யாணத்தை பத்தி எழுதுறாங்க. இது பொண்ணு மாப்பிள்ளைக்கு உறவெல்லாம் இருக்கிறதுனால நான் இந்த நேரத்தில் அதை சொல்றது பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கல்யாணம் கொஞ்சம் வாங்கலாம், அப்படியே ஒரு 5 நிமிஷம் அந்த கல்யாண மஜ்லிஸை போய் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். மாப்பிள்ளை யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொண்ணு யாரு? ஹதீஜா பின்த் குவைலித் ரலியல்லாஹு அன்ஹா. அந்த காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ஈஜாபு, கபூலு, நிக்கா, குத்துபா, துவா, வலிமா ஒண்ணுமே கிடையாது. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மஜ்லிஸ்ல ஒண்ணு கூடுவாங்க. கூடி பொண்ணு வீட்டு சார்பா ஒருத்தர் எந்திரிப்பாரு. யாராவது ஒருத்தர் வயசான பெரியவர் இருப்பார்ல, அவர் எந்திரிப்பாரு. எந்திரிச்சு எங்க பொண்ணு அப்படி, எங்க பொண்ணு இப்படி, எங்க பொண்ணு அதாக்கும் இதாக்குன்னு என்னென்னமோ சொல்லுவாரு. சொல்லிட்டு இந்த பொண்ணை நாங்க தர்றோம் பாரு. மாப்பிள்ளை சார்பா ஒருத்தர் எந்திரிப்பாங்க, வயசான பெரியவங்க. அவங்க எந்திரிச்சு எங்க பையன் அப்படி, எங்க பையன் இப்படி அப்படின்னு சொல்லி அவரு நிறைய சொல்லுவார். இப்போ எல்லாரும் ஒரு திண்ணையில ஒண்ணு கூடியிருந்தாங்க மக்காவுல. ஹதீஜா அம்மா சார்பா பேசுறதுக்கு இந்த வரகா அப்படின்னு ஒருத்தர் பழைய மத புத்தகங்களை எல்லாம் படித்த பண்டிதர். புகாரி ஷரீஃபினுடைய ஆரம்ப பாடத்திலேயே இவர் பேரெல்லாம் வருது, முதல் பேஜிலேயே. வரகா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு சொந்தம். அந்த குடும்பத்துல ஃபேமிலியில அவர் தான் பெரியவர். அவரு எந்திரிச்சு நின்று பேசினார். ஃபர்ஸ்ட் இவ்வளவுதான் கல்யாணம். ஒருத்தர் பேசுவாங்க, அவங்க ஒருத்தர் சொல்லுவாங்க. பொண்ணை பத்தி இவர் சொல்லணும், மாப்பிள்ளை பத்தி அவங்க சொல்லணும், அவ்வளவுதான். கை கொடுத்து வாழ்த்து சொல்லி கிளம்பிடுவாங்க. அதிகபட்சமா பேரிச்சம்பழம் இதெல்லாம் முடிஞ்சு போயிடும்னு வைங்களேன். அப்போ வரக்கா எந்திரிச்சு பேசுறப்ப சொன்னாரு, எங்க வீட்டு பொண்ணு ஹதீஜா பின்த் குவைலித் ஏற்கனவே இந்த மாதிரி கல்யாணம் ஆயிருந்தது, அபூஹாலா என்பவரோடு திருமணமாச்சு, அதீக் என்ற ஒரு கணவரோடு திருமணமாச்சு. இப்போதைக்கு அந்த பெண் திருமணம் ஆகாத விதவை பெண்ணாக இருந்தார்கள். முகமது அவர்கள் பெண் கேட்டு வந்திருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு பெண் கொடுக்க இருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் தெரியும், எங்க பொண்ணு இந்த பகுதியிலேயே ஆகப்பெரிய பணக்கார பெண்.
இந்த பகுதியிலேயே மிகப்பெரிய தொழில் வளம் செல்வ வளம் எல்லாம் உள்ள பெண் அப்படின்னு மாறி 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 கதீஜா அம்மாவை பத்தி சொல்றதுக்கு எத்தனையோ இருந்திருக்கலாம். இது என்னமோ தெரியல, அந்த வரக்கா திரும்ப திரும்ப நிறைய காசு இருக்குதுன்னே சொல்லிட்டு வந்தார். அப்பவே முடிவு பண்ணியிருந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சார்பா எந்திரிச்சு பேச போறது அவர்களுடைய தந்தையர் அபூ தாலிப் அவர்கள். அவங்க தான் எஞ்சி பேச போறாங்க. அப்ப எந்திரிச்சு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற மாப்பிள்ளையை பற்றி அறிமுகமாக அபூ தாலிப் அவர்கள் ஆற்றிய உரையின் வார்த்தைகள் இன்னைக்கும் நமக்கு வரலாற்று நூல்கள்ல இருக்கு. என்ன பேசுறாங்க தெரியுமா? எந்திரிச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியும், இங்க இருக்கிற மாப்பிள்ளை முஹம்மது அவங்க வந்து நீங்களெல்லாம் சேர்ந்து அல்லமீன் என்று பட்டம் கொடுத்திருக்கிறீர்கள், நம்பிக்கையாளர். இந்த மாப்பிள்ளையும் அமீன் தானவா? நீங்களெல்லாம் சேர்ந்து அஸ்தாதிக், நீங்களெல்லாம் சேர்ந்து உண்மையாளர் அப்படின்னு பட்டம் கொடுத்திருக்கீங்க. அப்படிப்பட்ட குணத்துல தங்கமானவர் எங்க பையன். இதை மட்டும் சொன்னா பத்தாது, நிறைய காசு இருக்குதுன்னு தம்பட்டம் அடிச்சுட்டு போயிருக்காரு அவரு. யாரு? இந்த வரக்காங்கிறவர். அவர் தலையிலையும் ஒண்ணு வைக்கணும் அப்படின்னு இவங்க அபூ தாலிப் நினைச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த குத்பாவுடைய வாக்கியத்துல இந்த வாக்கியம் வருது, காசு என்பது நீங்கும் நிழல் போன்றது. ரொம்ப அற்புதமான, காலத்துக்கும் யோசிக்க வேண்டிய, நின்று அசை போட்டு நாம் செரிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. காசு என்பது நீங்கும் நிழல் போன்றது. நிழல் வெளிச்சம் படுகிறதற்கு எதிர் திசையில் நிழல் வரும். வெளிச்சம் மேல ஏற ஏற நிழல் சுருங்கிவிடும். மீண்டும் சாய சாய நிழல் வரும். வரும் போகும். ஒரு இடத்துல என்றைக்கும் காசு நிற்காது. இந்த கருத்து பேசப்பட்டது எப்ப தெரியுமா? பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய முதல் மணவிழாவின் போது. காசை வைத்து உறவு அல்ல என்கிற இந்த கான்செப்ட் ரசூலுடைய திருமணத்திலே அது பேசப்பட்டிருக்கிறது, நிரூபணம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அந்த குத்துபா அப்படியே பதிவாகி இருக்கிறது. கல்யாணத்தில் பேசப்பட்டது, காசை வச்சு தயவு செய்து உறவுகள் இல்லை. எல்லா உறவுகளையும் பேண வேண்டும். உறவுகள் பல்வேறு வகை. இரட்ட வழி சொந்தங்கள் உண்டு, திருமண வழி சொந்தங்கள் உண்டு, அண்டை வீட்டார் போல், பக்கத்து கடையை போல், பக்கத்து ஆபீஸ் போல், அடுத்த குடியிருப்பு போல், இவங்கெல்லாம் அண்டை இதுல வரும். இவர்களெல்லாம் உண்டு. ஒட்டுமொத்த உலகம் முழுக்க வாழுகிற காபிர்கள் உட்பட அல்லாஹ்வின் படைப்புகள் அனைத்தும் சொந்தம் என்று ஒன்று உண்டு. இந்த எல்லா சொந்தங்களோடும் இணக்கமாக வாழ்ந்து உறவு முறை பேணுபவனுக்கு பெயர்தான் உண்மையான மோமின். ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிரபலமா நீங்க கேள்விப்பட்ட ஹதீஸ் தான் இது. ரிஸ்க்ல பரக்கத்து வேணும்னா, விசாலமான ரிஸ்க் வேணும்னா, ஆயுள் அதிகமாகணும்னா, இந்த ரெண்டுலையும், இந்த ரெண்டும் வேணும்னா நீங்க சொந்தங்களை சேர்ந்து வாழுங்கள். யாரா இருந்தாலும் சரி. இன்னைக்கு கையிலேயே நிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றவங்களை விசாரிச்சு பாருங்க, சொந்தக்காரங்கள்ட்ட சண்டையா இருப்பாரு. நீண்ட ஆயுளுக்கான வழியும் அதிகமான செல்வ வளத்திற்கான வழியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவது, உறவுகளை பேணினால் இந்த ரெண்டும் கிடைக்கும். அல் பரக்கத்து ஃபில் ரிஸ்க், அல் பரக்கத்து ஃபில் உமுர். ரிஸ்கிலே பரக்கத், ஆயுளிலே பரக்கத். இந்த ரெண்டு பரக்கத்தும் வேண்டுமானால் அவர்கள் உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். அதாவது மேல ஒரு லவ்ஹுல் மஹ்ஃபூதுன்னு ஒரு விதிகளின் பதிவேடு இருக்கும். அது அல்லாஹ் மட்டும்தான் அதை இது பண்ணுவான். மலக்குகள்கிட்ட ஒவ்வொருத்தருடையும் ஒருத்தருக்கு இவ்வளவு ரிஸ்க் அல்லது இந்த வருஷம் இவர் மௌத்தா போகணும் இப்படின்னு எல்லாம் மலக்குகள்கிட்ட பிரிச்சு கொடுத்திருப்பான். அல்லாஹ் அதிலே மாற்றம் செய்வான். உறவுகளை பேணுவது எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் அந்த இறைவன் அந்த பட்டியலிலே மாற்றம் செய்கிறான், விதியிலே திருத்தம் செய்கிறான். நீங்க எடுத்து பார்த்தா அதுல அப்படிதான் போட்டிருக்கும். ட்ரெயின்ல வைகை எக்ஸ்பிரஸ் போட்டு அது சேர்ற டைம் போட்டிருப்பான் 12:30. எதுல? ரயில்வே டைம் டேபிள்ல எடுத்து பார்த்தீங்கன்னா 12:30 இருக்கும். நீங்க நெட்ல அடிச்சு பார்த்து ட்ரெயின் டைம், புறப்படுற டைம், சேர்ற டைம்ல 12:30 இருக்கும். வர்றது 2:15 வரும். என்னன்னா கடைசி நேரத்துல மாத்திருக்காங்க. அங்க ஒரு போர்டு வைப்பான், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ், இந்த மாதிரி இந்த எண் வண்டி இவ்வளவு நேரம் தாமதமாக வந்திருப்பது பயணிகளின் அசௌகரியத்திற்கு வருந்துகிறோம்
அப்படின்னு ஒண்ணு கடைசி நேரத்துல வைப்பான். போட்ட விதி வேற, கடைசி நேரத்தில் மாறுறது வேற. இந்த மாதிரி உள்ள மாற்றங்களை அல்லாஹ் செய்வான். எப்படி செய்வான்னா, நமக்கு ஹதீஸில் சொல்லித் தரப்படக்கூடிய வழிகளின் பிரகாரம் பிரார்த்தனைகள் மாற்றும். அதுக்கு அடுத்தது சதகாக்கள் மாற்றும். ரொம்ப முக்கியமா இந்த ஹதீஸ்ல வர்றது, ரிசுக்கில் அதிகம் வேண்டுமானாலும் ஆயுளில் அதிகம் வேண்டுமானாலும் உறவுகளை சேர்ந்து வாழ வேண்டும். நீண்ட நேரம் உள்ள உரைகள் அல்ல எல்லா உறவுகளையும் பற்றி சொல்லுவதற்கு. ஆனால் சில செய்தி, 1-2 செய்தி மாத்திரம் சொல்லி நான் முடிச்சிருவேன். முக்கியமா எல்லா உறவும் ஒரே மாதிரி இல்லை. இன்னைக்கு உறவை பேன்றதுன்னு சொன்னா சில பேர் நினைச்சுக்கிறாங்க, நம்மள பல பேர் கூட இன்னைக்கெல்லாம் என்ன தெரியுமா, ஊர்ல இருக்கிற அம்மா அத்தாவுக்கு மாசம் 5000 ரூபாய் அனுப்பிச்சிட வேண்டியது, முடிஞ்சு அவ்வளவுதான். இவர் பெற்றோரை பேணி விட்டார், இவர் கொடுத்துட்டார், அவ்வளவுதான், அதோட போச்சு. இல்ல, எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் உடன் வைத்து பராமரிக்க வேண்டும். அதுதான் பெற்றோர்களுடைய உறவு. உடன் வைத்து பராமரித்தல்னு ஒண்ணு இருக்கு. நீ கொண்டு போய் முதியோர் இல்லத்துல விட்டுட்டு மாசம் 10,000 ரூபாய் அனுப்பினாலோ, அல்லது கிராமத்துல உள்ள வீட்டுல வச்சுட்டு கண்டுக்கிறதே இல்லை, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போறது, 5000 ரூபாய் அனுப்பினாலோ, இதெல்லாம் யோசிக்கணும், நல்லா காப்பாற்றணும். தாயிட்ட பெத்த தாயிட்ட பக்கத்துல போறதுக்கு யோசனை. சமீபத்துல முதியோர் உள்ளத்துல உள்ள வயசான கிழவர் கிழவிகளை எல்லாம் ஒரு பேட்டி எடுத்து ஒரு நிகழ்ச்சி வந்தது, நீங்க ஊடகத்துல பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு அம்மா சொல்லுது, என் பையன் வருஷத்துக்கு ஒரு தடவை வருவான், வர்றதுக்கு முதல் நாள் அன்னைக்கு காலையிலேயே எங்க இதுக்கு போன் பண்ணிடுவான், முதியோர் இல்லத்துக்கு. என்னன்னு போன் பண்ணுவான், நான் வர்றேன், கொஞ்சம் அந்த அம்மாவை அன்னைக்கு குளிக்க வச்சு இந்த ஓரத்துல எல்லாம் கொஞ்சம் பவுடர் எல்லாம் கொட்டி, இந்த அம்மா பக்கத்துல வயசாயிருச்சு, பெட் ரிட்டன், அது அப்படியே படுத்து கிடக்குது, அதனால கொஞ்சம் பேடு ஸ்மெல் ஏதோ வரும் போல தெரியுது. இவர் அங்க இருக்கிறாரு, ஊர்ல தங்கிட்டாரு, பார்க்க வர்றான். அதுக்கு முன்னாடி அத்தர் எல்லாம் கொஞ்சம் அந்த கட்டல்ல போட்டு வச்சு அந்த அம்மா மேல பவுடர் எல்லாம் கொட்டி அந்த அம்மாவை கொஞ்சம் குளிக்க வச்சு வைங்க, நான் வர்றப்போ போன தடவை வந்தப்ப ரொம்ப ஸ்மெல்லு வந்துச்சு அப்படின்னு. தாயை பார்க்க வர்றது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை. அந்த அம்மா அங்க இருக்குது, இவன் இங்க சேர போட்டு உட்காந்து நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டது. அந்த அம்மா சொல்லுது, அவன் வராமையே இருந்திருக்கலாம். முதியோர் இல்லத்துல உள்ள அந்த அம்மா பேசு, வராமையே இருந்திருக்கலாம், என் பக்கத்துல உட்காராம தூரத்துல உட்கார்றான். என்னன்னு கேட்டா, என் மேல பேடு ஸ்மெல் வருதுங்கிறான். அவன் என் மடியில மோண்டப்போ பேட்டப்போ அவன் என் மடியில அதையெல்லாம் யோசிச்சா, அந்த வாசங்களையும் அந்த இதுகளையும் யோசிச்சா, இவன் எவ்வளவு பெருசாகிற வரையும் இவனுக்கு எல்லா சுத்தமும் பண்ணி விட்ட தாயை யோசிச்சா. அன்பானவர்களை, உடன் வைத்து பராமரித்தல் அப்படிங்கிறது உறவு முறையில முக்கியமானது. குரான்ல ஒரு இடத்துல ஒரு காஃபிரை பத்தி, இந்த காஃபிர் பேரு வலீதுன்னு பேரு, இந்த வலீதை பத்தி, வலீத் இப்னு உத்பாவை பத்தி ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் போது அவனுக்கு கொடுத்த அருட்கொடைகளை எல்லாம் சொல்றான். காசு கொடுத்தேன், மாதம் மம்தூதா வபனீன ஷுஹூதா, உடன் வைத்து பராமரிக்கிற மக்களை கொடுத்தேங்கிறான் அல்லாஹ். இந்த ஆயத்துலதான் தப்சீர்கள்ல சொல்றாங்க, இறைவன் தனது நிஅமத்தை பட்டியலிடுகிற போது அருட்கொடைகள் வரிசையில சொல்றான், உடன் வைத்து பராமரிக்கும் பிள்ளைகளை கொடுத்தேன். இந்த வலீத் இப்னு உத்பாங்கிறவருக்கு 10 ஆம்பளை பசங்க, மக்காவில தான் இருப்பார், அவர் வெளியூர்லாம் போக மாட்டார் பிசினஸ்க்காக. 10 பேரும் என்ன தெரியுமா, காசை கொடுத்துட்டு லாபம் வாங்கிக்குவாங்க, அவங்களும் வெளியூர் போக மாட்டாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ரொம்ப ஃபேமஸான இஸ்லாமிய இராணுவ தளபதி ஹாலித் இப்னு வலீத் எல்லாம் இவங்க மகன் தான். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தையை பத்தி தான் சொல்றோம். 10 ஆண் மக்கள். அவர் கடைவீதிக்கு வந்தாலும், தாருன் நத்வாவுக்கு வந்தாலும், காபாவுக்கு வந்தாலும் இப்படி வருவாராம். 10 பேரு கூட, எல்லாம் பயங்கரமான ஜாம்பவான்கள் மாதிரி 10 பேர். நடுவுல அவங்க அத்தா நடந்து வருவாராம். இது ஃபேமஸ். வலீது வந்தா 10 பசங்க கூட பாடி கார்டா வருவாங்க. அந்த 10 பேரும் அவங்க தகப்பனார் உயிரோடு இருக்கிற வரையும் பெரும்பாலும் வெளியூர் போக மாட்டாங்க. என்னன்னா, தகப்பனார் கூடவே இருக்கணும். அல்லாஹ்வுடைய வார்த்தை பாருங்க, வலீதுக்கு எக்கச்சக்கமான காசை கொடுத்தேன், மாலம் மம்தூதன் வபரீன ஷுஹூதன், உடன் இருந்து வைத்து பராமரிக்கிற, ஷுஹூதுன்னு அர்த்தம் கூடவே வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி உள்ள மக்களை கொடுத்தேன். அப்படி வரிசையா சொல்லிட்டு இவ்வளவு கொடுத்தும் அவன் மோசமானவன், அவன் இறைவனை நிராகரிக்கிறான் எல்லாம் ஆயத்து போகுது. கூட வச்சு பராமரிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு. எவ்வளவு தூரம் நம்மால முடியுமோ அதை செய்யணும்.
தாய்மார்களும் பயான் கேட்டுட்டு இருக்காங்கிறதுனால சொல்றேன், யாரும் கோவிச்சுக்க வேணாம். நவீன காலத்து பெண்களும் மருமகள்களும் வயசானவங்களை வீட்டுல வச்சு பராமரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. கூடுமான வரையும் அத்துடணும்னு நினைக்கிறாங்க. அவங்க தனியா இருக்கட்டும்னு நினைக்கிறாங்க. காசை வேணா கொடுத்துடலாமா? உங்க காசு யாரு வேணாலும் கொடுப்பாங்க. தர்ம சிந்தனை உள்ள யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம். மாசம் 5000 ரூபாய இப்போலாம் நிறைய ஜமாத்துகள்ல மாசத்துக்கு தேவையான மளிகை சாமானம் எல்லாம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு போயிடலாம். நீ பெற்ற மகன், நீ மகள், உடன் வைத்து பராமரிக்குதல்ங்கிறது வேணும். உறவு முறையில இன்னைக்கு ரொம்ப முக்கியம் அது. இன்னைக்கு இது சுமையா நினைக்கிறாங்க. பயான்களை எல்லாம் சொல்லியிருக்கேன், நீங்க கேட்டிருப்பீங்க. சமீபத்துல தொலைக்காட்சியில இந்த உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு பொண்ணுகள்கிட்ட கேட்கறான்ல, அதே மாதிரி மாப்பிள்ளைகள்கிட்ட உனக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு கேட்கறான்ல, கல்யாண மாலைன்னு ஒரு ப்ரோக்ராம். அதுல ஒரு பொண்ணுகிட்ட கேட்கறான், என்னன்னு, உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும், அவர் இவ்வளவு சம்பாதிக்கணும், அவர் இவ்வளோ இது பண்ணணும், அவர்கிட்ட இந்த கார் வேணும், அவர்கிட்ட இந்த மாதிரி பைக் வேணும், எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றவோ கடைசியில ஒரு வார்த்தை சொல்றான். ரொம்ப படிச்சவோ, அவளும் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறா, இதுலயோ ஐடி சாப்ட்வேர்ல ஏதோ வேலை செய்யறா போல தெரியுது, புர்காவோட உட்காந்துருக்கா, முகம் திறந்திருக்கிறது. அவன் பேட்டி கேட்கறான். அவன்கிட்ட சொல்றா, இதெல்லாம் வேணும், அது போக அவரு வரும்போது லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றா. அவன் புரியாம கேட்கறான், லக்கேஜ்னா என்னமான்னு. அதான் அவங்க அத்தா, அவங்க அம்மா, யாரு இந்த புள்ள பேசுறா, இது லக்கேஜா, லக்கேஜ் இல்லாம வரணுங்கிறா. அந்த நிகழ்ச்சிக்காரனே வருத்தமா சொல்றான், பெரியவங்க எல்லாம் நவீன காலத்து பெண்கள்கிட்ட லக்கேஜ் ஆயிட்டாங்க, சுமையாகி. லக்கேஜ்னா சுமை தானுங்க. அந்த காலத்துல எல்லாம் ட்ரெயின்ல எழுதியிருப்பான், பார்த்துருப்பீங்களா? இப்ப எடுத்துட்டான் அந்த வாக்கியத்தை, லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்டபுள் அப்படின்னு எழுதியிருப்பான். சுமையை குறைச்சிட்டா பயணம் லேசா இருக்கும் அப்படின்னு. இன்னைக்கு இருக்கிற இள வயது தம்பதியர்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இவங்க எல்லாம் லக்கேஜ், பெரியவங்க எல்லாம் லக்கேஜ், கூடுமான வரை அவங்க இருக்கக்கூடாது, அவங்க இல்லாம இருக்கணும். தயவு செய்து சொல்லுகிறேன், எவ்வளவு தூரம் பெரியவர்கள் உங்கள் வீடுகளில் இருக்கிறார்களோ அவ்வளவு தூரம் உங்களுடைய வீட்டுக்கே பறக்கத்து. உங்களுடைய வருங்காலம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, நீங்க எவ்வளவு தூரம் பெரியவங்களை பார்க்கிறீங்களோ அதை வச்சு முடிவு செய்யலாம் உங்களுடைய வருங்காலம் எப்படி இருக்கும். அதனால பெரியவர்களை பராமரிப்பு, உறவு முறைன்னு பேச வந்தா நான் முதல்ல இதைத்தான் பேசணும், இதை சொல்லணும். ஒரே ஒரு செய்தி சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். அன்பானவர்களே, உறவு முறையில எல்லா உறவு முறையும் ஒரே மாதிரி இல்லை. சில பேருக்கு காசு தேவைப்படுற மாதிரி உறவு உண்டு. சில பேர்கிட்ட எக்கச்சக்கமா காசு இருக்கும், அங்க காசு கொடுக்கிற உறவு அல்ல. நிறைய இருக்கு வெரைட்டிகள். அறிவாற்றல் உள்ளவர்கள் இருக்காங்க, கொஞ்சம் அறிவு கம்மியானவங்க இருக்காங்க, கைகால் சலாமத்தா நல்லா இருக்கிறவங்க இருக்காங்க. நம்ம சொந்தத்திலேயே சில பேர் படுக்கையோடு ஆனவங்க, கைகால் போனவங்க, வாதம் படிச்சவங்க, பேஷண்ட் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க. அத்தனை சொந்தமும் ஒரே மாதிரி சொந்தம் அல்ல. அவங்கவுங்களுக்கு தேவையானதை தர வேண்டும். காசுக்கே செலவுக்கு இல்லாத இருக்கிற அந்த உறவை நாம் பேணுவது எப்படி தெரியுமா? முடிஞ்சா மாசம் ஏதாவது அவர்களுக்கு தர வேண்டும். தரலாம், வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி சொந்தம் யார் இருக்கான்னு பார்த்து அதை செய்யுங்க. நல்லா இருக்கிறாங்க, ஒண்ணும் இல்லை, அவங்க கூப்பிடும் போது வீட்டு விசேஷத்துக்கு போயிட்டு வரணும், ஒரு கல்யாணம், ஒரு மவுத்து, அல்லது இடையில ஒரு போனு, அது யார் நல்லா இருக்கீங்களா, மாமா எப்படி இருக்கீங்க, சரி இன்ஷா அல்லாஹ் வைக்கிற துவா செய்யுங்க, முடிஞ்சு, இது போதும் அந்த வீட்டுக்கு. ஆனா பேஷண்டா படுத்திருக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு நீங்க போய் அந்த பேஷண்ட்டுகளுக்கு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க. வாரத்துல ஒரு தடவை போறீங்க, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு உங்களால கூட்டிட்டு போக முடியுமான்னு பாருங்க. அல்லது காசே இல்லாம இருக்காரு, ஒரு மருந்து செலவு வாங்கி கொடுக்க முடியுமான்னு பாருங்க. உறவுகள் எல்லாம் ஒரே மாதிரியாக இல்லை, ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. இந்த உறவுகளின் தரத்தை பொறுத்து நாம் உறவுகளை பேண வேண்டும். இறுதியாக ஒரு செய்தி, இது கல்யாண நேரம், மாப்பிள்ளை பொண்ணு சேர்றது மட்டுமல்ல, சம்பந்தப்பட்ட உறவினர்கள்லாம் இருக்கிற நேரம். கணவன் மனைவியின் எல்லா உறவுகளையும் பேணி மரியாதை தர வேண்டும். மனைவி கணவனுடைய எல்லா உறவுகளையும் பேணி மரியாதை தரணும். பிரச்சனையே என்ன தெரியுமா? அவங்க வீட்டு ஆளுக வந்தா இந்த அம்மாவுக்கு பிடிக்கிறது இல்லை, இவங்க வீட்டு ஆளுக வந்தா அவருக்கு பிடிக்கிறது இல்லை. வண்டானா, உன் தம்பி வண்டானா அப்படிங்கிற வேண்டியது தொடக்கமே. எல்லாமே உறவுகள். அதாவது தாய் தந்தை வழி உறவுகளை பேணுவது போலவே திருமண வழி உறவுகளையும் நாம் பேண வேண்டும். உறவு முறை பேணுவதில் இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா உறவுகளை சரியாக பேணுவதன் மூலம் அன்னலார் வாக்களித்த அந்த இரண்டையும்
ஆயுளில் பரக்கத், செல்வத்திலே பரக்கத். அல்லாஹ் இந்த ரெண்டையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாய்ப்புக்கு நன்றி. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.